அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 13/4/2025 முதல் 19/4/2025 வரை, பங்குனி மாதம் 30ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 6ஆம் தேதி வரை, இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும், எதிர்பார்க்கிறது ஓரளவுக்கு பாதி அளவுக்கு கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், ரொம்ப நாளாக நடக்காமல் இழுத்துட்டே வந்துட்டு ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரம் உடனுக்குடன் சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிந்திட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் காற்று சால தாமதமாகவே நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் சாதகம்தான். 15, 16, 17 3 நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும். பணம் அடுத்த வாரம்தான். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்களே. எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராத இடங்களிலிருந்து கூட நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடந்து வருவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரம் சிறப்பான யோகமான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 18, 19 2 நாட்கள் சந்திராசிரம நாட்கள் ஆகும். 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது முன்னுக்கும் பின் முரணாத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கை கேட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றபடி இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் மட்டும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரம்னே தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும்,
நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 18ஆம் தேதி 19ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது அச்சமஸ்தானத்திலே 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துட்டு படுத்துருதுங்களே. படுத்தலைன்னா கொஞ்சம் நெஞ்சம் படுத்தலை இல்லைங்க. ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாமல் படுத்துதுங்க, இன்னொரு பக்கம் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கூட கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும், அதாவது கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும், உடல்நலத்திலே சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும், ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துகிட்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. இருந்தாலும் 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கி சொல்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்த மாதிரியே நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் ஏற்படுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கத்தான் செய்யுதுங்க. அதாவது எந்த ஒரு வேலையும் எடுத்தமா முடிச்சமான்னு இல்லாதைக்கு ஜப்பு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும், எதை தொட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிய கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துட்டே இருக்கிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியானாலும் சுப நிகழ்ச்சியானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரம் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் மட்டும் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 18, 19 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. சுப செலவுகள் சற்று கூடுதல்களாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாட்களாக காணப்பட்டு வந்துட்டிருந்த தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி இந்த வாரத்திலே எல்லா வேலைகளும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாரம் உங்களது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான் வரும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த வாரத்திலே எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் ஜபு மாதிரி ஈத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்துட்டே இருக்கிறதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பாதி நல்ல வாரம் பாதி கெட்ட வாரம் என்று கூட சொல்லலாமுங்க. 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது பழைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் சிக்கல்கள் எதுவுமே இருந்த இடம் தெரியாமல் ஓடியத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் மட்டும் சற்று காலதாமதமாகத்தான் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பலன்கள் பார்க்கும்போது சற்று ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது.
அதாவது ஜென்மராசியிலே 4 கிரகங்கள் வீற்றிருப்பதும் 2ஆம் இடத்தில் சூரியன் வீற்றிருப்பதும் வச்சு பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் எதிர்பார்க்கறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலை உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே புதியதாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிய வாய்ப்பு காணப்படுகிறது. 18, 19 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.